இன்று நாம் பாவங்களை ஒழிக்கவும் நல்ல வாழ்வு நடத்தவும் வழிகாட்டும் ஒரு புனிதமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் கலியுகம். கலியுகம் என்பது 4 யுகங்களில் இறுதியானது. அந்த 4 யுகங்கள் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கடைசியாக கலியுகம். கலியுகம் என்பது அறம் குறையும் யுகம். தெய்வீக சக்தி மறைந்து மனிதர்கள் தங்களது ஆசை, வன்மம், கபடம் ஆகியவற்றால் நிரம்பி விடுவார்கள். இங்கு ஆத்மீக அறிவு மங்கிவிடும். இப்போது நாம் இருப்பது அந்த காலத்தில்தான். மனிதர்கள் தங்களது விருப்பங்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயார். குற்றங்கள் அதிகரிக்கும், உண்மைகள் மறையும். ஆனால் உண்மையாய் நம்பிக்கை உள்ளவர்கள் எப்போதும் பாதுகாக்கப்படுவார்கள். கலியுகம் ஒரு கடைசி யுகம். அதிலிருந்து மீண்டும் சத்திய யுகம் பிறக்கப் போகிறது. அதுபோல் நம் வாழ்க்கையிலும் தீமைக்கு இடம் கொடுத்தால் நம் மனதில் இருந்த நல்ல எண்ணங்களை மறந்து விடுவோம். ஆனால் நாம் நம்பிக்கை விடாமல் இருந்தால் அந்த நன்மை நம்மை மீண்டும் சுடரும். கலியுகம் நமக்கு ஒரு பாடம் சொல்லும். அது என்னவென்றால், ஆசை, கோபம், பொய் ஆகியவற்றை விட்டுவிட்டு உண்மையையும் கருணையையும் ஆன்மீக நம்பிக்கையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். நம் உள்ளம் தூய்மையாக இருந்தால் எந்த கலியுகமும் நம்மை அடக்க முடியாது. நமது வாழ்க்கையில் ஒளி சுடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் கலியுகத்தின் உண்மையான போதனை. நன்றி.